ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்லேருந்து என்ன நான் வாங்கியிருக்கேன்னு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போட்டிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த நயன்தாரா சாரீ வாங்கணுன்னு தான் நான் வந்து கேட்டேன் அவங்கள்ட்ட. அப்புறம் இந்த சாரீ வந்து நான் அனுப்பின அந்த டிசைன் வந்து நாட் அவைலபிள்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த நயன்தாரா சாரீ வந்து ஆர்டர் பண்ணலாமான்னு கேட்டேன். அதுவும் வந்து சோல்ட் அவுட்டுன்னு சொல்லிட்டாங்க வாட்ஸ்அப்பில். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா வெப்சைட்டில் போய் வெப்சைட் அட்ரஸ்லாம் அனுப்பியிருந்தாங்க. திரும்ப இந்த சாரீ கொண்டு வருவீங்களான்னு கேட்டாங்க. நாட் அவைலபிள் மேம்னு சொல்லிட்டாங்க. நம்ம வந்து வாட்ஸ்அப்லேயும் புக் பண்ணலாம், ஆன்லைன்லேயும் புக் பண்ணலாம். சரி, அதுக்கப்புறம் வந்து இந்த சாரீ வந்து இதுதான் நான் ஃபஸ்ட்டு வாங்கினேன், அந்த எல்லோ கலர் சாரீ. இது 2 கலருமே வாங்கணும்னு நினச்சேன். சரி வேணாம், ஃபஸ்ட்டு ஒரு சாரீ வாங்கி பார்ப்போம் அப்படின்ட்டு தான் இந்த எல்லோ கலர் சாரீ ஆர்டர் பண்ணேன் நான். இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 599 ப்ளஸ் 60 ஷிப்பிங் 659. இது வந்து ரிஷி புட்டிக்கில் நான் வந்து பே பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்புனது. அது வந்து அப்புறம் செகண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா அப்போ ஓகே மேம்னு அனுப்புனாங்க. அப்போ நயன்தாரா சாரீ வந்து திரும்ப வந்து ஒரு வீடியோ பார்த்தேன் அவங்க போட்டிருக்கதை. அப்போ வந்து அந்த வந்து அவங்கள்ட்ட நான் கேட்டேன், திரும்ப கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ் மேம்னு பிக் அனுப்ப சொன்னாங்க. நான் வந்து இதை அனுப்பி இது இருக்கா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அப்போது வந்து சொல்லியிருந்தாங்க, அவைலபிள்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அதையும் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணிவிட்டு 2 நாள் கழித்து நான் நயன்தாரா சாரீ கேட்டிருந்தேன். அந்த சாரீ வரலன்னு கூட நான் கேட்டிருந்தேன். எல்லோ கலர் சாரீ இன்னும் வரலையே, 3 நாள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தேன் நான். அப்போ 3 நாள் 4 நாள் ஆச்சு, இன்னும் வரல அப்படின்னு சொல்லி கேட்டேன். எப்போ வரும்னு கேட்டேன். 8லேருந்து 15 நாளைக்குள்ளே வரும்ன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருந்தாங்க. சரி, அப்போ வந்து இப்போ இந்த நயன்தாரா சாரீக்கு எப்போ அமௌண்ட் போடணும் சிஸ்டர், சிஓடி உண்டான்னு சொல்லி கேட்டேன். நோ மேம், ஆன்லைனில் பேமெண்ட் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எப்போ அமௌண்ட் வந்து போடணும்னு சொல்லுங்கள், போட்டுறேன்னு சொன்னாங்க. ஹவு மெனி சாரீஸ்ன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எனக்கு 1 போதும்னு சொல்லி அனுப்புனேன். அப்புறம் வந்து இந்த கோல்டன் சாரீ இது தானே அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி கேட்டாங்க. ஆமான்னு சொன்னேன். அப்போ 1250 ப்ளஸ் ஷிப்பிங் வந்து 60 ரூபா, 1310. இந்த அமௌண்ட்டு வந்து நான் அனுப்புனதுக்கான அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நான் உங்களுக்கு வந்து போடுறேன் பாருங்கள். இப்போ வந்து கீழே வந்து நான் அந்த பேருக்கு தான் அனுப்புனேனா அப்படிங்கிறதையும் வந்து பாருங்கள். அதே வந்து கீழே வந்து பார்த்திங்கனாக்க அதில் வந்து என்ன நம்பர் கொடுத்துருக்கா பாருங்க, பிரதீப்பு, சௌந்தர்யா, உமா. இந்த உமாங்கிற பேரில் இன்னொரு பேர் இருந்துச்சு உள்ளே போய் பார்க்கும்போது. இந்த 3 நம்பர் தான் ஜிபேக்கு கொடுத்துருக்காங்க. சரியா, இந்த 3 நம்பரில் எந்த நம்பருக்குனாலும் நம்ம போட்டுட்டு ஸ்க்ரீன்ஷாட்டை அவங்களுக்கு அனுப்புனா போதும். ஒரு சாரீ ஆர்டர் பண்ணால் 60 ரூபா, 2 சாரீனா 100, 3, 4, 5னா ஒவ்வொரு அமௌண்ட்டு. அதே மாதிரி அதர் ஸ்டேட் அப்படின்னாக்க ஒரு சாரீக்கு வந்து 100 ரூபா வாங்குகிறாங்க, அதாவது இது ஷிப்பிங் சார்ஜ் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இந்த டீட்டெயிலெலாம் வந்து எனக்கு அனுப்பியிருந்தாங்க. நான் பாருங்கள் 1310 அந்த பிரதீப் செல்வராஜ் அப்படிங்கிற அந்த நம்பருக்கு தான் நான் வந்து ஜிபே பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை அவங்களுக்கு அனுப்பியாச்சு. அனுப்புனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோல்டன் சாரீ வந்து வந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அதுக்குள்ளே ஓப்பனிங் வீடியோ அதில் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதே மாதிரி நான் ஓப்பனிங் வீடியோ எடுத்து நான் ரெடியாக தான் வச்சுருந்தேன். சப்போஸ் ஏதாவது மிஸ்டேக்னால் நம்ம மாற்றணும் இல்லையா, அதுக்காக. அப்புறம் தேங்க்யூன்னு சொன்னேன். அவங்களும் ஃபீட்பேக் நன்றி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தான் நான் கடைசியாக வந்து இந்த ஜோதிகா சாரீ இது வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன். நிறைய ஷேரில் போட்டிருந்தீங்களே, அதில் வந்து 999 தான் போட்டிருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதெல்லாம் முடிஞ்சிருச்சு, நாட் அவைலபிள்னு சொல்லிட்டாங்க. ரீஸ்டாக் வந்து எடுப்பீங்களான்னு சொல்லி கேட்டேன். தெரியலை, எடுத்தால் வந்து அப்டேட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து போட்டிருந்தாங்க. இதில் எந்த ஷேடுமே இல்லையான்னு சொல்லி கேட்டேன். உடனே வெப்சைட் அட்ரஸ் வந்து அவங்க அனுப்பியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தேன். ரொம்ப டார்க் பிங்க் தான் இருந்துச்சு. அதில் இந்த சாரீ இருந்துச்சு. இப்போ நான் வாங்கின சாரீ இருக்குது பார்த்திங்களா, பிக் வருது பாருங்கள், இந்த சாரீ இருந்துச்சு. இந்த சாரீ எனக்கு வந்து ஃபுல்லாக அந்த பிங்க்காக இருக்குது. ஏன்னா கோல்டன் சாரீ 2 இருக்கனால கோல்டு கலர் எனக்கு வேணாங்கிறதுக்கு அந்த ஃபுல்லாக பிங்க் கலர் தான் எனக்கு நல்லாயிருக்கும்னு அனுப்புனேன். சாரியோட விலை பார்த்திங்கன்னா 1249, ஷிப்பிங் 60 ரூபா, சேர்த்து 1309 ரூபாங்க. நான் அனுப்புனதுக்கு சாட்சி. ப்ரொமோஷன் வீடியோலாம் எதுவுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து உண்மையாக சாரீ வாங்குகிறேன், சாரீ வாங்கி ரிவ்யூ கொடுக்குறேன். உண்மையாகவே நான் வந்து அது வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்குன்னு சொல்லுவேன், நல்லா இல்லை அப்படின்னா நல்லா இல்லைன்னு சொல்லுவேன். நீங்கள் நல்லா இருக்கிறதையும் நல்லா இல்லைங்கிறதையும் நான் வீடியோலேயே நான் காட்டியிருப்பேன். நீங்கள் வீடியோ பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். நான் எந்த வித கட்டும் பண்ணலை, அப்படியே உங்களுக்கு முன்னாடி தான் நான் ஓப்பன் பண்ணுறேன். சாரீ வந்து நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு வீடியோ பார்க்குற உங்களுக்கே தெரியும். அதனால் நான் உண்மையாக தான் ரிவ்யூ வந்து போடுறேன். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.